நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம்னா 1316 நாட்கள் சாம்பியனா இருந்த ரோமன் ரெயின்ஸை பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ரெண்டு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு வெக்கேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் எந்த மாதிரி வெக்கேஷன் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு அவர் வந்துட்டு ஒரு டிஸ்னி வேர்ல்டுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால வந்திருக்குது. அதுல ரோமன் ரெயின்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கிளாஸ்லாம் கண்ணில் போட்டு ஒரு கிரீன் ஷர்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ இது வந்துட்டு டிஸ்னி வேர்ல்டு அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது ரோமன் ரெயின்ஸ் அவர்கள். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பத்தி பெருசா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல இருக்கிற மாதிரி அவ்வளவான போட்டோஸ் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வராது. அப்படி வந்ததுன்னா ரொம்ப ரேரு. அப்படி வந்ததுன்னா ரொம்ப பழைய போட்டோவா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் பப்ளிக்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இப்போதைக்கு அவர் டிஸ்னி வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்றதுக்காக வந்திருக்காரு அவரோட வெக்கேஷன்ல. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு வெளியே வந்திருக்க ஒரு அப்டேட் இதுதான். இதுல நம்ம ரெண்டாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா ரோமன் ரெயின்ஸ் பத்தி தான். டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. வரப்போற ஸ்மாக் டவுன். ஸோ இந்த வாரத்தோட சனிக்கிழமை ஸ்மாக் டவுன் நடக்கும் இல்லையா, அதோட ஸ்மாக் டவுன் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இந்த வருஷத்தோட 2024ஓட WWE டிராஃப்ட்ல ரோமன் ரெயின்ஸும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு WWE ஒபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது அவர் வந்துட்டு எந்த பிராண்ட்ல இருக்க போறாரு, ராவா இல்ல ஸ்மாக் டவுனா அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமா ஸ்மாக் டவுன் எபிசோடு தான் வந்துட்டு அவர் வந்துட்டு டிராஃப்ட் மூலமா இருப்பாரு நமக்கே தெரியும். ஏன்னா இப்போதைக்கு நியூ பிளட் லைன் சொல்லிட்டு ஒரு ஃபியூடு போகுது சோலோ சிக்காவோட. அதுல கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வந்தாருன்னா அந்த ஃபியூடுல தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு கனெக்ட் ஆகுவாரு. அந்த ஒரு ஸ்டோரி லைன் கூட தான் அவரும் மூவ் ஆகுவாருன்னு நினைக்கிறேன் ரோமன் ரெயின்ஸ் அவர்கள். அப்படி வந்தாருன்னா கண்டிப்பா ஸ்மாக் டவுன் பிராண்ட்ல தான் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அதுல ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது அந்த ஒரு டிராஃப்ட்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்றதா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல மூணாவது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தி அமெரிக்கன் நைட்மேரா இருக்கிற கரண்டா டபிள்யூடபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியனா இருக்கிற கோடி ரூட்ஸை பத்தி பார்க்க போறோம். கோடி ரூட்ஸ் அவர்கள் இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமா அவருக்கு அமைஞ்சிருக்குது. குறிப்பா ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்காரு செகண்ட் டைமா. ரெஸ்ல்மேனியா 40ல 2 மேட்ச் நடந்திருக்கு. அதுவும் ட்ரீம் மேட்ச். ரெண்டுமே ஒரு டாக் டீம் ஒரு ட்ரீம் மேட்ச். அது மட்டும் ரோமன் ரெயின்ஸோட அதுவும் ட்ரீம் மேட்ச் தான். பட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச். ஏன்னா அவர் வந்து சாம்பியன் வின் பண்ணியிருப்பாரு. ரோமன் ரெயின்ஸை யாருமே வெளுத்தல, நம்ம கோடி ரூட்ஸ் வெளுத்திருப்பாரு. ஸோ அதனால கோடி ரூட்ஸ்க்கு நல்ல வருஷமா இருக்குது. பட் அது மட்டும் இல்ல, WWE தாண்டி ஹாலிவுட்ல இருந்து ஒரு ஆஃபர் அப்படின்றது கோடி ரூட்ஸ்க்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஹாலிவுட்ல ஒரு படம் வந்துட்டு நம்ம கோடி ரூட்ஸ் அவர்கள் பண்ண போறாரு. அந்த ஒரு படத்தோட பேர் தான் வந்துட்டு த நேக்கட் கன் ரீபூட் அப்படின்ற ஒரு நேம்ல தான் ஒரு படம் வந்துட்டு ஹாலிவுட்ல கோடி ரூட்ஸ் அவர்கள் நடிக்க போறாரு. ஸோ இப்போதைக்கு கோடி ரூட்ஸ் அவர்கள் அந்த ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம நாலாவதா யாரை பத்தி பார்க்க போறோம்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனா இருக்கிற பெக்கி லிஞ்ச் பத்தி தான். பெக்கி லிஞ்ச் ஏன் தான் வின் பண்ண வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு WWE மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பெக்கி லிஞ்ச் பாக்குற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பூ பண்றாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா அவர் திருப்பி ஒரு சாம்பியன் ஆக்க வச்சாங்க. கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு ஓவர் ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல லிவ் மார்கனை வின் பண்ண வச்சா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் WWE மேலதான் நிறைய கேள்விகள் வந்து எழும்புறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்கறாங்க பெக்கி லிஞ்ச் நிறைய தடவை வாய்ப்பு கொடுத்தாலும் அதுல கூட வின் பண்ண வைக்கல. இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டேலண்டான ரெஸ்லர் வந்துட்டு வின் பண்ண வைக்க போகுது. அதுல நடுவுல வந்துட்டு பெக்கி லிஞ்ச் வின் பண்ணது நிறைய ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிறன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ பார்க்கலாம். பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஹேட் பண்றாங்க. அப்படி பண்ணணும்னா அவர் வந்துட்டு ஹீல் டர்ன் பண்ணாதான் கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். பெக்கி லிஞ்ச் அவர்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெக்கி லிஞ்ச் வின் பண்ண அந்த வேர்ல்டு டைட்டிலோட மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்லைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க பெக்கி லிஞ்சை வச்சு அப்படின்றத. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அப்டேட் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.